அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 24 மணி நேரமும் எப்போதும் சிகரெட்டை பிடித்து கொண்டே இருக்கும் ஒரு சித்தர். எல்லோருக்கும் தெரியும், சிகரெட் என்பது மிக ஆபத்தானதாகும். அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சில சிகரெட்டுகளை பிடித்தாலே நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனை வந்துடும் என்று தெரியும். ஆனால் 24 மணி நேரமும் சிகரெட்டை பிடித்த வண்ணம் இருக்கிறார். எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறார். அதே சமயத்தில் இவர் பல வருடங்களாக இந்த சிகரெட்டை பிடித்து வருகிறார். ஆனால் அவர் எந்த பாதிப்பும் இல்லாமல் நலமோடு வாழும் அதிசயம்தான் சித்தர்கள். இந்த சித்தரை பற்றி இந்த ஒரு வரியே உங்களுக்கு போதும். ஏனென்றால் அவ்வளவு எளிதில் இவர் யாரிடம் பேசுவதில்லை, பழகுவதில்லை, பார்ப்பதில்லை. இன்னொரு விஷயம் இவரிடம் இருக்கிறது. இவர்களிடம் அனைவரும் ஒரு பேனா வாங்கி சொல்வார்கள். ஏதாவது ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு விட்டால் நம்ம தலையெழுத்து மாறி விடுவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்றபடி பச்சை பேனா, சிகப்பு பேனா இப்படி வாங்கி சொல்வார்கள். கடன் பிரச்சனையாக இருந்தால் கருப்பு பேனா வாங்கி சொல்வார்கள். வேறு ஏதாவது வேலை, அரசு வேலை இது போன்ற விஷயமாக இருந்தால் பச்சை பேனா வாங்கி செல்வார்கள். அல்லது நீதிமன்ற வழக்கு இது போன்ற பிரச்சனை இருந்தால் சிகப்பு பேனா வாங்கி சென்று அவரிடம் கையெழுத்து வாங்குவதாக அதிசயங்கள்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் சென்னை தலைநகரம் என்பதால் இவர் நிறைய அரசியல்வாதிகளும், நிறைய விஐபிகளும், நிறைய காவல்துறை அதிகாரிகள் கூட இவரை சென்று ரகசியமாக அவரிடம் சென்று வாழ்த்து பெறுவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இவர் யாரிடமும் எதுவும் வாங்குவதில்லை. காசோ அல்லது தட்சணையோ அல்லது வேறு எதுவுமே வாங்குவதில்லை. ஆசீர்வாதம் என்பது சிகரெட் தான். இவரை பார்க்க சென்றால் ஒரு சிகரெட்டை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். அதே போல் அவருக்கு ஒரு பேனா வாங்கி செல்ல வேண்டும். இதுதான் அவரை பார்ப்பதற்கான முறையாகும். ஒன்று பேனா வாங்கி ஏதாவது எழுதி கொடுப்பார், அல்லது சிகரெட்டை வாங்கி பிடிப்பார். இது இரண்டில் ஒன்று செய்தாலே போதும், உங்கள் கர்மா கரைந்து விடும் என்பது தான் எங்களோட ரகசியமாகும். ஆம், அவ்வளோ சக்தி படைத்த சித்தராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒற்றை சிகரெட்டில் அந்த பிரச்சனையை சரி செய்வதாக ஒரு அதிசயங்கிறது. இந்த சிகரெட்டை அவர் பிடிக்கும்போது நமக்கு எந்த ஒரு வாடையும் வருவதில்லை. அதாவது சிகரெட் துர்நாற்றம் நமக்கு வருவதில்லை என்ற இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படி பல அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சித்தர். யார் இந்த சித்தர்? இவர் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி முதலில் பார்த்துவிடும். சென்னையில் பிராட்வே, அதாவது பாரிஸ் என்று சொல்வார்கள், பாரிஸ் கார்னர் பிராட்வே என்பது தான் இவரது பெயராகும், அதாவது அந்த ஊராகும். சென்னை சென்ட்ரலிருந்து பாரிஸ் என்பது ஒரு 5 நிமிடத்தில் நீங்கள் பஸ்ஸில் போய் இறங்கி கொள்ளலாம். அந்த பாரிஸ் பஸ் நிலையம், பிராட்வே பஸ் நிலையத்திலே இவர் ஒரு அருகில் உள்ள ஒரு டீ கடையில் தான் இவர் இருப்பார். இவருக்கு பெயர் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு சிகரெட் சித்தர் என்று பெயராகும். இந்த சித்தர் என்பது அனைவருக்கும் தெரியும். பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பாபா என்று அழைப்பார்கள், பிராட்வே சித்தர் என்று அழைப்பார்கள், பிராட்வே சிகரெட் சித்தர் என்று அழைப்பார்கள், அல்லது பிராட்வே பாபா என்று அழைப்பார்கள். அனைத்தும் இவரது பெயரை தான், ஒரே பெயர் தான். அவருக்கு பல வகைகள் அவர் கூப்பிடுவார்கள். ஆனால் அவர் உண்மையான பெயர் பிராட்வே பாபா என்று அழைப்பார்கள். சரி, இவரை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தரிசனம் செய்யலாம். மௌனமாகத்தான் இருப்பார், யாரிடம் எதுவும் பேச மாட்டார். நீங்கள் அவரை சென்று தரிசனம் செய்தால், உங்களிடமிருந்து சிகரெட் வாங்கி கொண்டால் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை வாங்கி கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள கர்மாக்கள் நீங்கிறதாக ஐதீகம் இருக்கிறது. பலரும் பல விதமான பிரச்சனைகளுக்கு சென்று தீர்வு காண்பிருக்கார்கள். நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கார்கள், பணப்பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கார்கள், அல்லது ஒரு வழக்கிலிருந்து வெற்றி பெற்றிருக்கார்கள். இப்படி ஏதோ அவர்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலையும் வெற்றி பெற்றதால் பல அதிசய முக்கிய விஐபிகள்லாம் சென்று அவரை ரகசியமாக தரிசனம் செய்யும் அதிசயம் இருக்கிறது. பாபா இவர் எங்கிருந்து வந்தார், எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த தகவலும் தெரியாது. பல மொழிகளும் அவருக்கு தெரியும் என்பது ஒரு ரகசியமாக இருக்கிறது. அனைத்து சித்து வேலைகளும் அஷ்டமா சித்துக்களும் அவருக்கு நன்று தெரியும் என்பது தான் அங்கு உள்ள விஷயமாக இருக்கிறது. அவர் சில பரிபாஷைகளை பேசிக்கொள்வாராம், சில பரிபாஷைகளை நடந்து கொள்வாராம். என்ன செய்கிறார், எங்கே போகிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் யாரிடம் எதுவும் பேசுவதில்லை. உச்சபட்சமாக ஒரு சிகரெட் கேட்கலாம், அவரே கேட்பார், அல்லது நாம் வாங்கி செல்ல வேண்டும். இதில் எது நடக்கும் என்பது நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அவருக்கு தான் தெரியும். வாழ்க்கையில் நமக்கு யோகம் இருந்து நமது கர்மா தீர்வதாக இருந்தால், நமது பிரச்சனை தீர்வதாக இருந்தால், வாழ்க்கையில் சங்கடங்கள் இருந்தால், இதையெல்லாம் நமக்கு வெற்றி பெறுவதற்கான வழிகள் இருந்தால் நாம் இந்த பிராட்வே பாபாவை சென்று பார்க்க முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் பார்த்துவிட்டு
பழகிவிட்டு நம்ம எங்கேயோ போய்விட்டு இவரை சென்று அப்படியே ஒரு எட்டு பார்த்து விடலாம் என்று போனால் கண்டிப்பாக முடியாது. பாபாவை பார்க்க வேண்டும் என்று ஒரு நிலையாக மனதை வைத்து கொண்டு வீட்டிலிருந்து அவரை மட்டுமே பார்ப்பதற்காக சென்றால் அவரை தரிசனம் கிடைக்கும். ஏதோ ஒரு வேலையை போகும்போது இவரையும் சேர்த்து பார்த்து விடலாம் என்றால் அது முடியாது. ஏனென்றால் பாபாவின் நோக்கம் அந்த மாதிரி, அவரது சக்தி அது போல். பாபா என்பவர் மிக அற்புதமான ஒரு செயல்பாடுகளை செய்திருக்கார். பலரையும் பலவிதமான ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். அங்கு உள்ள பாரிஸ், அதாவது பிராட்வேல நீங்கள் விசாரித்தாலே தெரியும், அவர் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்களை செய்திருக்கார். பஸ் ஸ்டாண்டு தான், பாரிஸ் என்பது ஒரு பஸ் நிலையம். அந்த பஸ் நிலையத்திலே ஒரு டீ கடையில் பாபா, அதாவது பிராட்வே பாபா என்று கேட்டால் சொல்வார்கள். ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை, அவரை ஈஸியாக நீங்கள் அணுகி பார்த்து விடலாம். தற்போது உச்சபட்சமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சிகரெட் பிடிக்கிறார். இதுதான் அவரது ஸ்டைல் ஆகும். சில பரிபாஷைகள் பேசுவார், சில நேரங்களில் சிலருக்கு எதனா ஆசீர்வாதம் செய்வார், சில நேரங்களில் ஏதாவது அவர் பரிபாஷைகளை பேசுவார், அல்லது பேனாவால் நம்ம மீது தூக்கி போடுவார். இப்படி ஏதாவது செய்வார். என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. நமது வாழ்க்கை நடக்கும்போது தான் நமக்கு அது புரியும். சித்தர்களின் பரிபாஷை சொல்ல வேண்டுமா? எல்லாம் அவர்களுக்கு தெரியும். எனவே சென்று வழிபடுங்கள், வாழ்க்கையை வெற்றியுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.